Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 8 மந்த்க்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் வந்து கொடுக்கலாம். என்னோட பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th மந்த் வந்து ரன்னிங்ல வந்து இருக்கு. அவங்களுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட் வந்து கொடுக்கறேன் அப்படின்றதை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைரக்டா நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இன்னைக்கு நான் பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவையை வச்சு ரவை கஞ்சி தான் வந்து செஞ்சு கொடுக்க போறேன். அதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து கேரட்டை துருவி வச்சிருக்கேன், பூண்டு, வெங்காயம், தக்காளி. நான் வந்து ஒரே ஒரு பூண்டை வந்து துருவி வச்சிருக்கேன். சின்னதா வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைக்கு வந்து எப்படி வந்து இந்த ரவா கிச்சடி இல்ல ரவா கஞ்சி என்ன வேணா நம்ம வந்து சொல்லலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ல 4 ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா ரவை வந்து எடுத்திருக்கேன். எப்பவுமே நம்ம வந்து ரவையில வந்து எந்த ஒரு டிஷ் வந்து குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதை நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் செஞ்சு கொடுக்கணும். வறுக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்ல வந்து வச்சு அதை வந்து மிதமான சூட்ல தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கணும். ரவை வந்து எப்படி வந்து ரோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வச்சே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரவை வந்து நம்ம வறுக்கும் போது என்ன ஆகும்னா லைட்டாக வந்து அந்த மணம் வந்து வரும். அப்போ வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை எடுத்து தனியாக வந்து வச்சிடலாம். உங்கள் பாப்பாவுக்கு ஒரு 8 மந்த் மேலே இருக்குது, நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ரவையை வச்சு நிறைய டிஷ் வந்து பண்ணலாம். இந்த ரவையில் வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கேரட், பொட்டேட்டோ இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கீ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ கீ சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் பொரிய விட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து இதையுமே ஒரு 2 நிமிஷம் போல் இந்த கீயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேரட் வந்து கொஞ்சமாக வந்து வெந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்க்க போகிறோம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழந்தைக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ரவையை வந்து சேர்த்துக்கலாம். ரவை வந்து சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் வந்து பார்த்தீங்கன்னா ரவையை நல்லா அந்த நெய் கூட சேர்த்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் கிட்ட தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு பெரிய டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் நீங்கள் வந்து வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மில்க் வந்து சேர்க்கலாம், இல்லைனா தண்ணி சேர்க்கலாம், அப்படி இல்லைனா பிரஸ்ட் மில்க் வந்து நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து இப்போ மசாலாஸ் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பெருசாக நம்ம எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து சீரகப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க. சீரகப்பொடியும் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் ஆகும். ரவை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய வந்து பொட்டாசியம், புரோட்டீன், அயன் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து வெஜ்ஜீஸ் இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதனா சேர்த்து இந்த ரவை கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இப்போது சீரக பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் ரொம்ப லைட்டாக தான் வந்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். காரமாக எதனா இருக்கா இல்லை சால்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது நல்லாவே வந்து கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரஸ்ட் மில்க் இல்லைனா வந்து ஃபார்முலா மில்க் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பசும் பால் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வயசு வரைக்கும் நீங்கள் பசும் பால் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பசும் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்கலாம். அதுலேயும் ஒன்ஸ் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பசும்பாலையுமே நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஃபார்முலா மில்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து ஃபேட் கண்டென்ட்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இது நல்லா வந்து வேகணும். நல்லா வெந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஜீரணமாகும்.
ரவா கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நல்லாவே தண்ணி வந்து வற்றிருக்கு. நல்லா ரவையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வந்து அதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது நல்லா வெந்து வரும். இப்போ இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் பாப்பாவுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதுக்காக ஒரு பவுலில் வந்து நான் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்மலாக ரவா கிச்சடி சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.